அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பெல்லாம் நம்ம பள்ளிவாசலில் பார்ப்போம், வயசானவங்க நிறைய பேர் தொழுகுவாங்க. ஆனால் அதில் ஒரு நபர் கூட உட்கார்ந்து தொழுவ மாட்டாங்க. அப்படியே கால் வலி இருந்தாலும் கூட நம்ம உட்கார்ந்து தொழுதா யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ, அவ்வாறு உட்கார்ந்து தொழுகிறத கூட அவமானமாக நினச்சிட்டு அந்த வலியை கஷ்டப்பட்டு தாங்கிட்டு நின்றுக்கிட்டே தொழுகுவாங்க. அந்த மக்கள்லாம் இருந்த காலங்கள் இருந்துச்சு. ஆனால் தற்காலத்தில் அவ்வாறு உட்கார்ந்து தொழுவது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. அது என்னமோ ஒரு பெருமைக்குண்டான அடையாளமாக கூட மாறிவிட்டது. இந்த கால சூழ்நிலைகள் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. வயசு வித்தியாசங்கள்லேருந்து உட்கார்ந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. சேரு தொழுகைகள். நபி தோழர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சால்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனுஷனை பற்றி கேட்டேன். ஒஹுவ காயிதன், அவருமோ உட்கார்ந்து தொழக்கூடிய நிலையில் இருக்கிறார் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதலம், யார் நின்று கொண்டு தொழுகிறாரோ அதுதான் மிக சிறப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஃபர்தான தொழுகைக்கு கியாம் நின்று தொழுகிறது ஒரு ருக்குன் ஃபர்து, அவசியம் நின்று தொழுது தான் ஆகணும். ஆனால் இம்ரான் இப்னு ஹுசைன் எல்லாரும் கேட்கக்கூடியது நஃபிலான வணக்கத்திற்கு கேட்குறாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஃபர்லான வணக்கத்துக்கு கூட உட்கார்ந்து தான் தொழுகிறாங்க. ஒரு நிர்பந்த சூழ்நிலை முடியலை அப்படிங்கிறத பட்சத்தில் மார்க்கம் அதற்கும் அனுமதி தருகிறது. நின்று தொழுவது தான் ஃபஹு அஃதல், அவருக்கு சிறந்தது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஸல்லா காயிதன், யார் இந்த நஃபிலான வணக்கங்களில் இந்த மாதிரி உட்கார்ந்து தொழுகிறாரோ ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ருல் காயிம், நின்று தொழுபவருக்கு என்ன கூலி இருக்குதோ அதில் பாதி கூலி தான் அவருக்கு இருக்கிறது. இது பெருமையின் அடையாளம் கிடையாது. நின்று தொழுபவர்களுக்கு என்ன கூலி இருக்கிறது அதில் பாதி கூலி தான் உட்கார்ந்து தொழக்கூடிய நபர்களுக்கு இருக்கிறது. ஒமன் ஸல்லா நாயிமன், யார் ஒரு கணித்து படுத்த நிலையில் யார் தொழுகிறாரோ ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ருல் காயிதி, அவருக்கு உட்கார்ந்து தொழக்கூடிய நபர்களுக்கு என்ன கூலி இருக்கிறோ அதில் ஒரு பாதி கூலி தான் அவருக்கும் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிரப்பமான கூலி பெறுவதற்காண்டி தொழுக வருகிறோம். நிரப்பமாகவே அதனை நாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக.